மதி ரூமில் டென்ஷனாக இருக்காங்க. அங்கேருந்து மலர் போகிறாங்க. போன உடனே கேட்குறாங்க, இங்கே பாரு மதி, நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு ஒருத்தவங்க கெடுதல் நினைக்கிறாங்கன்னா நீ அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும்னு அதை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் இவரால் தான் எனக்கு வேலை போச்சுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவருக்கு என்னங்க பண்ணேன், என்ன பண்ணேன்? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவே இல்லை. ஆனால் அவர் என்னை பழி வாங்குறாரு. நான் வேலைக்கு போகிறதுல அவருக்கு என்னங்க பிரச்சனை? அவர் நான் என்ன பண்ணேன்? என்னோட வேலைய போக வச்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மதி சொல்றாங்க. என்ன ரொம்ப சண்டை ஏதாவது போட்டியா? ஆமா, ஆமா. சண்டைலாம் போட்டு கத்திட்டு தான் வந்திருக்கேன். சவால் கூட விட்டுட்டு வந்திருக்கேன். 3 மாசத்துல நான் ஒரு நல்ல வேலையில சேர்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு. இங்க பாரு மதி, 3 மாசம் இல்ல. எவ்வளோ சீக்கிரம் உனக்கு வேலை கிடைக்க போதுன்னு மட்டும் பாரு. ஏன்னா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் அமையும். நீ கவலையே படாத. சீக்கிரமாவே உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். ஆனா அவரால அந்த வேலைய எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை வரும் அப்படின்னு மலர் மதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இன்னிலருந்து என்னோட எண்ணமே அதுதான். ஃபர்ஸ்ட்டு ஒரு வேலைய தேடிக்கணும். கண்டிப்பா நான் அந்த வேலைக்கு போவேன். இந்த வீட்டுக்குள்ளேயே நான் அடைஞ்சு இருப்பேன்னு அவரு பிளான் போட்டாரு. ரேவதியோட வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்றாரு, "நீ வீட்டோட ஒரு மாதிரி அமைதியான மருமகளா இருக்கணும். நீ வேலைக்கு போனா உனக்கு திமிரு ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா உலகத்துல யாரும் வேலைக்கு போலையாங்க. குழந்தையும் பொறந்து, ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாங்க, ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க. இப்படி நெறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இவர் ஏன் இவ்ளோ மோசமா இருக்காரு? அப்படின்னு கேட்குறாங்க மதி. இங்க பாரு மதி, உண்மையாவே அவரோட குணமே சரி கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படியே ரொம்ப ரூடா பேசுறது. தங்கராஜ் அண்ணன் அந்த அளவுக்கு நல்ல குணமே அவருக்கு கிடையாது. சரி விடு. நீ இதையே யோசிச்சுட்டு இருக்காத. நான் போயிட்டு உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்குறேன். அடுத்தது என்ன பண்ணலாம்? அத பத்தி மட்டும் யோசி. எப்பவுமே நம்மள யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள பத்தி யோசிச்சு டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட முயற்சிய நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னு மலர் ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. குடிக்கிறாங்க. என்ன இவ? எங்க போறா? எங்க வரா? ஒண்ணுமே தெரிய மாட்டுது. அப்படின்னு அவங்க மாமியார் அப்படியே டென்ஷனாவே உட்காந்துட்டுருக்காங்க. "ஏய் மலரே! இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தை என்ன? ஆமா, இந்த மதி எங்க? எங்கேயோ போனா, வரா, ரூம்ல இருக்கா, ஒண்ணும் தெரியல. ஆமா, எங்க போனா? ஏன் வீட்ல நாங்க பெரியவங்க இருக்கோம்ல. எங்க போனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போணும்னு தோணாதா என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. ஆ அதுவா அத்தை, இனிமே சொல்லிட்டு போவா மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் உள்ள போறாங்க. என்ன இது? என்னதான் வீடுன்னே தெரியல. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நம்மள மனுஷங்களா கூட யாரும் மதிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏய் அமைதியா விடு. எல்லாத்துக்கும் ஏதாவது சண்டை போட்டுட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லிட்டு இருக்காரு. லட்சுமி ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாவே இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே போறாரு. வீட்டுக்கு போன உடனே, ஆமா நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு பாக்கியராஜ தங்கராஜ் திட்டுறாரு. இங்க பாருங்க, என்னோட தங்கச்சி இங்க வாழ்ந்துட்டுருக்கா. அதுக்காக நான் வந்திருக்கேன். நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு எதுக்காக கேட்குறீங்க? அப்படின்னு கோவப்படுறாரு. அதுக்காக சொல்லலப்பா. உன் தங்கச்சி தான். ஆனா, எப்பவுமே யாருமே இல்லாதப்ப வருவ. இப்ப எல்லாரும் இருக்கும்போது வந்திருக்க? அப்படின்னு தங்கராஜோட அம்மா அப்படியே நக்கலா கேட்குறாங்க. இங்க பாருங்க, ரேவதி இங்க வா. இது என்ன கன்னத்துல இவ்ளோ பெரிய காயம்? யாரு? உன் வீட்டுக்காரர் உன்ன அடிச்சாரா? அப்படின்னு கேட்குறாரு. இல்ல அண்ணே, பொய் சொல்லாத ரேவதி. நான் உன்னோட அண்ணன். எனக்கு எல்லாமே தெரியும். உன்னை இந்த வீட்ல அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நீ கிளம்பு. வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏய் ரேவதி, உன் அண்ணன் கூப்பிட்டா நீ போயிடுவியா? அப்படின்னு கேட்குறாரு. இல்லண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இங்கேயே இருக்கேன். நீ போண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ரேவதி, அண்ணன் சொல்றேன்ல, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. என்ன திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கா இவ? அவங்க அண்ணன் வந்து கூப்பிட்டோனே அப்படியே ஓடி போயிட்டா. ஐய்யய்யய்யோ! அப்பப்பப்பா! தங்கராஜே, நீ போய் இவ கூட வாழ்ந்திருக்க பாரு. புருஷன்னு உன்னையும் அவ நினைக்கல, 2 குழந்தைங்கள பத்தியும் யோசிக்கல. அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கா பாத்தியா? என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்க நீ? அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கும் அதாம்மா ஒண்ணுமே புரியல. நான் அவள அப்படி மிரட்டுறேன். நீ போகக்கூடாது உங்க அண்ணன் கூடன்னு சொல்லிட்டு. ஆனா எதையுமே காதுல வாங்காம கிளம்பி போயிட்டா. அப்படின்னு அப்படி தங்கராஜ் ஒரு மாரி டென்ஷனா இருக்காரு. தங்கராஜே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு பொண்டாட்டினா புருஷன் சொன்னா அடங்கி இருக்கணும் வீட்ல. அத விட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாங்க. நீ போ. உடனே நீ போயிட்டு உன் பொண்டாட்டிய கையோட கூப்பிட்டுட்டு வா. ஒரு நாள் கூட ரேவதி அங்க இருக்கக்கூடாது. புரியுதா? அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரிம்மா, நான் போறேன் அப்படின்னு தங்கராஜ் பேசிட்டு இருக்காரு. ரேவதிய அப்படியே கூட்டிட்டு போறாரு பாக்கியராஜ்.
வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன ரேவதி இந்த நேரத்தில நீ தனியா வந்திருக்க? எங்க மாப்பிள்ளை எங்க?" அப்படின்னு சுத்தி பார்க்குறாங்க. அதுக்குள்ள ரேவதியோட அந்த ஃபேஸ பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. "என்ன இது இவ்ளோ பெரிய காயமா இருக்கு? என்ன பாக்கியராஜ் என்ன நடந்தது?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அதுவாம்மா, மாப்பிள்ளை இருக்கார்ல, நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாப்பிள்ளைய ஆடுவீங்களே, அந்த மாப்பிள்ளை தான் ரேவதிய தவடையிலேயே அடிச்சிருக்காரு. எப்படி காயம் நல்லா இருக்கா?" அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. "ஐய்யய்யோ! என்ன பாக்கியராஜ் சொல்ற? என்ன ரேவதி இது இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க? என்னால இத தாங்கிக்கவே முடியலையே! என்னங்க இது? நம்ம பொண்ண பெத்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா இருந்தா, இந்த மாதிரி போட்டு அடிச்சா எப்படிங்க? பாவங்க ரேவதி" அப்படின்னு அப்படியே லட்சுமி ஒரு மாரி கத்துறாங்க. ராகவனும் கேட்குறாரு. "என்னம்மா இது? இதெல்லாம் உண்மையா? உண்மையாவே மாப்பிள்ளை உன்ன அடிச்சாரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாப்பா, அவர் தான் என்ன அடிச்சாரு" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "ஏம்மா? எதுக்காக?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப நடந்த எல்லாத்தையுமே பாக்கியராஜ் சொல்றாரு. மதியோட வேலை போனதுக்கு காரணமே உங்க மாப்பிள்ளை தங்கராஜ் தான். இந்த விஷயத்த ரேவதி ஃபோன் பண்ணி மதிக்கிட்ட சொல்லிட்டா. மதி கோவமா போயிட்டு மாப்பிள்ளைய திட்டிட்டு வந்திருக்கா. இதனால தான் அவர் அடிச்சிருக்காருன்னு நடந்த எல்லாத்தையுமே பாக்கியராஜ் சொல்றாரு. ஐய்யய்யோ! இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? மதியோட வேலை போனதுக்கு மாப்பிள்ளை காரணமா? மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டாரே! அப்படின்னு பாக்கியராஜோட அப்பா சொல்றாரு. அப்பா, கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. உங்க மாப்பிள தான் இந்த வேலைய கிளியரா பார்த்து வச்சிருக்காரு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. சரி, நீ எதுக்கும்மா ஃபோன் பண்ணி சொன்ன மதிக்கு? அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் சாதாரணமா தாம்மா சொன்னேன். ஆனா அவரு இத இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு அடிப்பார்ன்னு எனக்கு தோணலம்மா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ஏய் மதி வா, இங்க வா அப்படின்னு அப்படி கூப்பிடுறாங்க. மதி வந்து நிக்கிறாங்க. பாத்தியா? உன்னால இந்த வீட்ல மட்டும் தான் பிரச்சனை வரும்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். இப்ப பாரு, அங்க என் பொண்ணையும் வாழ விடாம இங்க வர வச்சுட்டியா? அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. நான் என்னங்க பண்ணேன்? அப்படின்னு கேட்குறாங்க மதி. நீ என்ன பண்ணல? உன்னோட வேல போனதுக்கு எங்க மாப்பிள காரணம்னு கேட்ட. அங்க போய் நேரா திட்டிட்டு வந்திருக்க. இவ தான் உண்மைய சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவள அடிச்சிருக்காரு. பாத்தியா? பாரு, என் பொண்ணோட தவடைய பாரு. எவ்ளோ பெரிய காயம் பாரு. எல்லாத்துக்கும் காரணமே நீ தான. ஏன் அங்க போகும்போது நாங்க 2 பேரும் இங்க தானே இருக்கோம். உங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்றியா? சொல்லாம கொள்ளாம இஷ்டத்துக்கு போயிட்டு வந்திருக்க. ஆ? அப்படின்னு லட்சுமி கத்துறாங்க. இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல மதி எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சொல்றாங்க. சரி ரேவதி, நீ உள்ள போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. என்ன பாக்கியராஜ் பேசிட்டே இருக்கும்போது உள்ள போன்னு சொல்ற? நீ என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கோம். குழந்தைங்க அங்க இருக்கு. நீ எப்படி கூட்டிட்டு வருவ? அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? ஆ நம்ப நம்ப ரேவதிம்மா. அவர் போட்டு அடிச்சு சாகடிக்கிறதுக்கு நான் அங்கேயே விட்டுட்டு வரணுமா? அப்படின்னு கேட்குறாரு. அதுக்காக சொல்லல பாக்கியராஜ். என்னதான் இருந்தாலும் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டுருக்காரு. அதுக்காக நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவியா? நீ பண்ணது தப்பு தானே? அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. அப்பா, ஒரு பொண்டாட்டினா பூ மாதிரி வச்சுக்கணும். புரியுதா? நம்ம அடிச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு அவங்க ஒண்ணும் யாரோ கிடையாது. நம்மள பாதி. நம்ம என்ன நம்மள மதிக்கிறோமோ, அத விட அதிகமா பொண்டாட்டிய மதிக்கணும். ஒரு ஒரு மரியாதையா அவங்கள நடத்தணும். அவங்கள இஷ்டத்துக்கு அடிக்கிறது, கீழ்த்தரமா நடத்துறது, இதெல்லாம் நல்ல புத்தியே கிடையாது. ஒரு புருஷன்னா இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. எப்படி வேணா இருக்கணும் அப்படின்னு இருந்தா, அந்த பொண்ணு அவங்கிட்ட வாழாது. இது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. பாக்கியராஜ் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. அதுக்காக சரி பரவால்ல விடு. ஒரு 2 நாள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மாப்பிள வரட்டும் பார்த்துக்கலாம். அவர் சப்போஸ் வந்து கூப்பிட்டா நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. அம்மா அவர் வந்து கூப்பிடும்போது பார்த்துக்கலாம். சரியா? இப்ப நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அப்படியே உள்ள போறாரு. என்னங்க இது? இந்த மதி ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கா? கொஞ்ச நாளா நம்ம வீட்ல பிரச்சனை வரலையேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா பிரச்சனைய இவ வேற இடத்துல போய் பண்ணிட்டு வந்திருக்கா. மொத்தத்துல இவ அடங்கவே மாட்டாளாங்க. இவ பிரச்சனை பண்றதுக்காகவே பொறந்திருக்காளா? அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி. ஆமா, ஆமா. எப்போ இந்த மதி நம்ம வீட்டுக்கு வந்தாளோ, அன்னையில இருந்து பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்ப கடைசியில ரேவதி வீட்டாண்ட போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படியே மலர், பாக்கியராஜ் 2 பேருமே பேசிக்கிறாங்க. "இங்க பாரு மலர், ரேவதிய எந்த காரணத்த கொண்டும் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது" அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க எப்படி போய் ரேவதிய கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு மலர் கேட்குறாங்க. "இல்ல மலரு, நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு எனக்கு ரேவதி ஞாபகம் வருது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவளுக்கு ஏதோ நடக்கிறா மாதிரி தோணுச்சு. அதனால நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். ஆனா அவ எதுவுமே சொல்லல. ஒண்ணும் இல்லண்ணா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டா.
எனக்கு அப்போவே ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சு. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிட்டேன். பார்த்தா தவடையில இப்படி அடிச்சு வச்சிருக்காரு. இல்ல அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? இப்படியா பொண்டாட்டிய நடத்துறது? ஆ எப்படி அந்த கன்னமே அப்படியே செவந்திருக்கு. எப்படி அடிச்சு வச்சிருக்காரு? அப்படின்னு மலரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆமா மலரு. இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் ரேவதிய விடவே கூடாது. வரட்டும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன் ரேவதிக்கு நாமலாம் இல்லையா? நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாக்கியராஜ். இல்லங்க. நம்ம நல்லாவே பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவரு பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு மலர் சொல்றாங்க. அவரா? அவ்ளோ நக்கலா பேசுறாரு. வெளிய போன்னு சொல்லிட்டு தெரியுமா? அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. என்னங்க உங்களையே வெளிய போன்னு சொன்னாரா? ஆமா, ஆமா. வெளிய போ. எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னையும் அடிப்பேன்னு கேட்டாரு தெரியுமா? அப்படியா? உங்களையும் அடிப்பேன்னு சொன்னாரா? என்னங்க அவருக்கு அவ்ளோ திமிரு? கொஞ்சம் கூட அவருக்கு யோசிக்கிற மூளையே கிடையாதா? அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமா. அறிவு இருந்தா எதுக்காக பொண்டாட்டி மேல கை வைக்கிறாரு? அப்படின்னு பாக்கியராஜும் டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. அங்கருந்து சுரேஷ் வராரு. எப்பவும் போல. வந்தோனே "சுரேஷே நீ வந்துட்டியா? வந்துட்டியா?" அப்படின்னு உங்க அம்மா கேட்குறாங்க. "என்னம்மா பிரச்சனை? ஏம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "என்னடா உன் பொண்டாட்டி இருக்கால்ல மதி, அவளால தான்டா பிரச்சனை. என்னம்மா வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே?" அப்படின்னு சுரேஷ் வந்து கேட்குறாரு. "இல்ல, இல்ல. வீட்ல பிரச்சனை பண்ணலடா. அவ போயிட்டு ரேவதியோட வாழ்க்கைய ஒரு வழி பண்ணிட்டு ரேவதிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா எது சொன்னாலும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுமா" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. "உன் பொண்டாட்டிக்கிட்டயே கேளு. இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கேருந்து வந்து அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. "மதி என்ன பிரச்சனை? ஏது என்ன அம்மா சொல்றது எதுவுமே எனக்கு புரியல" அப்படின்னு சுரேஷ் வந்து கேட்குறாரு. "இங்க பாருங்க, என்னோட வேலை போனதுக்கு காரணமே உங்க மாமா தான்." "என்னது உன்னோட வேலை போனதுக்கு மாமா காரணமா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாங்க. இந்த விஷயத்த வீட்ல அவரு பேசிட்டு இருந்திருக்காரு. ரேவதி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால, நான் போய் அங்க கேட்டுட்டேன். இதான் நடந்தது." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி. ஆ அப்புறம் என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்குறாரு. அவரு "நீ தானே எல்லாத்தையும் சொன்னேன்னு உங்களுடைய அக்காவ போட்டு அடிச்சுட்டாரு." அப்படின்னு சொல்றாங்க மதி. ஐய்யயோ! அதுக்குள்ள அங்கேருந்து அப்படியே ரேவதியே வந்து நிற்கிறாங்க. "என்னக்கா இது? மாமா உன்ன அடிச்சுட்டாரா? காட்டு." "ஐய்யய்யோ! என்னக்கா இப்படி அடிச்சிருக்காரு? நான் போய் அவர ஒரு வழி பண்ணிட்டு வரட்டுமா? அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கால்லயே மிதிச்சுட்டு வரட்டுமா?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "டேய் டேய் அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதி சொல்றாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா, அப்பாவும் திட்டுறாங்க. "டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அதுவும் மாமா அவர போய் எட்டி உதைக்கணும், அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? அந்த மாரிலாம் பேசக்கூடாது" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அவ்ளோ கோவம் வருது. அக்காவ போட்டு அடிச்சிருக்காரும்மா. என்னவோ சாதாரணமா பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. "என்னடா பண்ண சொல்ற? ஏதோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும்" அப்படின்னு ராகவனும் சொல்றாரு. "அக்கா, நீ போகவே போகாதக்கா வீட்டுக்கு. நீ இங்கேயே இரு. உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். சரியா? நீ ஒண்ணும் யாரும் இல்லாம கிடையாது. அவங்க இருந்தா இருந்துட்டு போட்டும்" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. "ம் சரிடா. நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேன்" அப்படின்ட்டு ரேவதி அப்படியே உள்ள போறாங்க. பயங்கரமா வருத்தப்படுறாங்க மதி. "என்னால தான் இப்படி ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து தங்கராஜ் வராரு. வந்த உடனேயே வாங்க மாப்பிள்ளன்னு கூட அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே கூப்பிடல. அப்படியே உள்ள வந்து நிக்கிறாரு. "இங்க பாருங்க. உங்க பொண்ண என் கூட அனுப்பி வைங்க. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் மாப்பிள அனுப்பணும்? எதுக்காக அனுப்பணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜா வந்து கேட்குறாரு. "இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா அடிச்சுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் தான். அதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு மாப்பிள, நான் வந்துட்டு உங்கள ரொம்ப ரொம்ப நல்லவர்ன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட பொண்ண அவரு நல்லா பார்த்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப தங்கமான மாப்பிள்ளைன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். ஆனா என் பொண்ண அடிச்சிருக்கீங்க. தாவடியில அப்படி ஒரு காயத்த ஏற்படுத்தியிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா?" அப்படின்னு உங்க அப்பா கேட்குறாரு. "மாமா, நான் பண்ணது தப்பு தான். ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். நான் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். நீங்க ரேவதிய என் கூட அனுப்பி வைங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள பாக்கியராஜுக்கு கோவமா வருது. "ரேவதி, அவரு கூப்பிட்டா கூட நீ போக்கூடாது. நீ போகவே கூடாது" அப்படின்னு சொல்றாரு. "நான் வரலங்க உங்க கூட" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "ஏய் ரேவதி என்ன பேசிட்டு இருக்க? வீட்லயும் அப்படிதான் பண்ணேன். இப்போ உங்க அம்மா வீட்டுக்கும் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் இருக்கேன். அந்த எண்ணம் உனக்கு இருக்கா?" அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. "அப்படியாங்க? எனக்கு அந்த எண்ணம் இருக்கணுமா? சரி. நான் ஏன் என்ன பத்தி நீங்க யோசிச்சீங்களா? நான் உங்க பொண்டாட்டி. இந்த மாரி அடிக்கலாமான்னு உங்களுக்கு தோணுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. "ஏதோ தெரியாம கோவத்துல பண்ணிட்டேன் ரேவதி. இனிமே நான் உன்ன அடிக்க மாட்டேன். வா வீட்டுக்கு போலாம்." "இல்லங்க, நான் வரல. எங்க அண்ணன் சொன்னா மட்டும் தான் நான் வருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பேசிட்டு இருக்க? உங்க அண்ணன் தான் உனக்கு அவ்வளோ முக்கியமா?" "ஆமாங்க. எங்க அண்ணன், எங்க அம்மா, அப்பா இவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க கிடையாது" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "பாத்தீங்களா மாமா? அவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க.
நான் அவளுக்கு முக்கியமே இல்லையாம். இதெல்லாம் நல்லா இருக்கா? அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அதை கேட்ட உடனேயே, என்னதான் இருந்தாலும் மாப்பிள, நீங்கள் ரேவதியா அடித்தது தப்பு தான். எங்கள் பொண்ணை நாங்கள் ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்த்தோம். ரொம்ப பாசமாக நாங்கள் வளர்த்தோம். அவள் கன்னத்தில் இப்படி ஒரு அடியை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் அமைதியாக உட்காந்துட்டாரு. அவங்க அம்மாவும் இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே தங்கராஜ் கிளம்பி போகிறாரு. என்ன இது குடும்பமாக சேர்ந்து ரேவதிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்கவே இல்லை. எல்லாத்துக்குமே காரணமே அந்த மதி தான். அந்த மதிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து அப்படியே போகிறாரு தங்கராஜ். சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணது தப்பு தான். நீங்கள் என்னதான் இருந்தாலும் அக்காவை அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சுரேஷ் ஏதோ தெரியாமல் கோவத்தில் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். யார் மேலேயுமே நம்ம அனாவசியமாக கை வைக்கக்கூடாது. அது எப்படி உங்களுக்கு அப்படி அடிக்கிற எண்ணம் வந்தது அப்படின்னு சுரேஷ் வந்து கேட்குறாரு. சுரேஷ், எனக்கு ஒரு கோவத்தில் தான் நான் பண்ணிட்டேன். கோவம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. சரிங்க மாமா, அக்காவோட கோவம் கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுரேஷ் வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. அப்படியே தங்கராஜுக்கு கோவமாக வருது. என்ன இது இவ்வளோ டென்ஷனாக ஆக்குறாங்க? போய் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்கிறா. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கடா எங்கே ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அவங்க வீட்டில் இருக்க யாருமே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னை எல்லாரும் ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. என்னடா இது, ஒரு அடி அடித்ததுக்கே இப்படி ஓடி போயிட்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் என்னம்மா பண்ணுறது, அவளை இது வரைக்கும் மிரட்டி இருக்கானா, அடித்ததில்லை. இப்போது அடித்ததுனால அவளால் அதை தாங்கிக்க முடியல. அவங்க வீட்டில் போய் நான் மன்னிச்சிடு, நீ வா வீட்டுக்குன்னு கூப்பிட்றேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. டேய், என்னடா நடக்குது இங்கே? ஐயோ கடவுளே, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, எல்லாம் இருந்து என்ன புண்ணியம்? ஒரு நல்ல மருமக நமக்கு கிடைக்கலையே. 2 குழந்தைங்க இருக்கா, அந்த எண்ணம் கூட இல்லாமல் போய் அம்மா வீட்டில் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு தங்கராஜோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. சரி விடுடா, எதுவாக இருந்தாலும் கோவத்தில் அப்படி தான் முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி தங்கராஜ் போகிறாரு. மதி ரூமில் இருக்காங்க. சுரேஷ் வராரு. வந்த உடனே கேட்குறாரு, இங்கே பாரு, நீ எதுக்காக மாமா கிட்ட போய் சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? என்னோடய வேலை போனதுக்கு அவர் தான் காரணம். பின்ன அவர்கிட்ட போய் நான் பேச வேணாமா? அப்படியே அமைதியாக இருக்கணுமா என்ன அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சுரேஷ்க்கு ரொம்ப கோவம் வருது. என்ன தான் இருந்தாலும் நீ ஒருத்தவங்க வீட்டில் போய் சண்டை போட போகிறேன்னா முன்னாடியே வீட்டில் இருக்க எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும். நடந்ததெல்லாம் எங்ககிட்ட சொல்லணும். நீயாவே போய் ஒரு முடிவு எடுத்து சண்டை போட்டுட்டு வந்திருக்க. இப்போது பாரு, அக்கா வீட்டில் வந்து இருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்ப கோவப்படுறாரு. உன்னால் வீட்டில் நிம்மதியே இருக்காதா? இவ்வளோ நாளாக வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எங்கள் அக்கா வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நான் பிரச்சனை பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, நான் கத்தந்து மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, ஆனால் என்னோடய வேலை போனது உங்களுக்கு பெருசாக தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி கோவப்படுறாங்க. விடு, இந்த வேலை போனால் வேறு வேலை பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறாரு. போயிட்டு மறுபடியும் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்ல சுரேஷா என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாமா, நீங்கள் எதுக்காக மதியோட வேலைலாம் போகிற மாதிரி பண்ணீங்க? எதுக்கு கரஸ்பாண்டன்ட் கிட்ட போய் பேசுனீங்க? இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. சுரேஷே, நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணேன். மதிக்கு வேலை இருக்கிறதுனால தான் திமிரில் ஆடிட்டுருக்கா. அதனால் அவள் வேலை போனால் ஒழுங்காக வீட்டில் அடக்க ஒடுக்கமாக இருப்பா, உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருப்பா அப்படின்னு நினச்சி தான் நான் வேலை போகிற மாதிரி பண்ணேன். உனக்கு தான் நான் நல்லது பண்ணேன், ஆனால் கடைசியில் அது இப்படி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னம்மாம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லை. எப்போவுமே எதனா ஒன்றா என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவீங்க. எதுக்காக என்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சுரேஷ் வந்து திட்டுறாரு. சுரேஷ், நீ நல்லா இருக்கணும், உனக்கு நான் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் மாமா நீங்கள் சொன்னாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அவள் ஏதோ வீட்டில் இருக்க பிடிக்காம வேலைக்கு போயிட்டு வந்திருந்தா. அவளை வீட்லேயே உட்கார வச்சா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அவளுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் சண்டை பண்ணிகிட்டே இருப்பாள். தேவையா இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. சரி சுரேஷே, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணுறேன் சரியா? உங்கள் அக்கா எப்போ அனுப்புகிறீங்க? தெரியல மாமா, கோவம் கொஞ்சம் சரியானதான், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? இவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். அந்த மதிய வேலைக்கு போக விடாமல் இருந்தால் ஒழுங்காக வாழ்வான்னு நான் நினச்சேன். கடைசியில் இவன் என்னையே திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு தங்கராஜ் பயங்கரமாக கோவப்படுறாரு சுரேஷை நினச்சி. மலர் ரூமில் சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கூட அங்கேருந்து ரேவதியும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. வேணாம் ரேவதி, எதுவும் நீ செய்ய வேணாம், நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் வராங்க.
என்ன ம என்ன ரேவதி உன்ன போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு போ அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா இது ஒண்ணும் இல்ல. தானாவே சரியாயிடும். நான் ஹாஸ்பிட்டல்லாம் போலம்மா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. சரி மலரே நீ என்ன சமையல் பண்றியோ பண்ணு. கொஞ்சம் நல்லா பண்ணு சரியா? ரேவதி வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்து நல்லா பண்றேன் அத்தை அப்படின்னு மலர் சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் பண்ண வேணாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படின்னா என்னால தனியா உட்காந்துட்டு இருக்க முடியாது. வீட்ல வேற பசங்க இருக்காங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு விட்டுட்டு வந்ததுக்கு. இருந்தாலும் அண்ணன் சொல்றத தானே நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. ரேவதி பசங்கள்லாம் ஒன்றும் ஆகாது. உங்க மாமியார் இருக்காங்கல்ல, நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஒரு 2 நாளாவது ஆகட்டும். நீ இருந்துட்டு போ. நீ உடனே போனா அவருக்கு ரொம்ப திமிராயிடும். நம்ம அவள அடிச்சா கூட அவள கேட்க யாரும் இல்ல. அவ இங்க தான் இருப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துரும். அதனால நீ இங்கேயே இருந்துட்டு போ. உங்க பசங்கள்லாம் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு மலர் சொல்றாங்க. எனக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் அண்ணி இருக்கு. ஏன்னா குழந்தைங்கள பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லல்ல. ஆ என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் அங்கேயே தானே இருப்பேன். அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டுருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது, ரேவதி ஃபர்ஸ்ட்டு நீ சாப்பிடுமா. மலரே நீ இது சாப்பாடு நல்லா போடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு ரொம்ப வேணாம். அண்ணி எனக்கு கொஞ்சம் போதும் நெறைய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நல்லா சாப்பிடு ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அண்ணி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. ரேவதி உன் வீட்டுக்கார பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்காத சரியா? குழந்தைங்கள பத்தியும் யோசிக்காத. குழந்தைங்கலாம் நாங்க நல்லா தான் இருக்கோம் சரியா? நீ நல்லா சாப்பிடு. நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு பாக்கியராஜ். பாக்கியராஜ் நீ பண்ணது தான் கரெக்ட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ப வீட்டு பொண்ணு. இப்படி அடி வாங்குற அளவுக்குலாம் நம்ம விடவே கூடாது. நாம பார்த்து வளர்த்துருக்கோம். அப்படி கை நீட்டியிருக்காரு. அடிக்கிறது தப்பு இல்ல. அதுக்காக இப்படி கண்ணமே செவக்கிற அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு ராகவனுக்கு கோவமா வருது. சரி நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி, ராகவன் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ரேவதிய நினச்சி. இங்க பாரும்மா, நீ எத்தன நாள் வேணா இங்க இருந்துட்டு போ. இது உன்னோட வீடு சரியா? யாரோலலாம் நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எழுந்து போறாங்க. போன உடனே அப்படியே அங்கேருந்து லட்சுமி போறாங்க. மதிய கூப்பிடுறாங்க. மதி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க அத்தை என்ன? இங்க பாத்தியா? நீ உன்னால எவ்வளோ பிரச்சனைன்னு பாரு. இன்னைக்கு வீட்ல நிம்மதியே இல்லாம போச்சு. நீ திருந்தவே மாட்டியா? நீ இங்கேருந்து போனல்ல வேகமா. நாங்க 2 பேரும் இருந்தோம்ல. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போறோம்னு ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லாம கொள்ளாம போய் சண்டை போட்டு வந்திருக்க. ம். ஏன் இந்த வேலை போனா வேற வேலை தேடிக்கோ. அது என்ன கவர்மெண்ட் வேலையா? போனா வராம இருக்கிறதுக்கு. போயிட்டு இவ்வளோ பெரிய சண்டை போட்டு வந்திருக்க அப்படின்னு உங்க அம்மா கேட்குறாங்க. இங்க பாருங்க. நான் வந்து என்னோட வேலை போனதுக்கு காரணம் அவரு. அதனால அவர போய் நான் திட்டிட்டு வந்தேன். அவ்வளோதான். நான் வந்து ரேவதி தான் இதெல்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. அப்படின்னு மதி சொல்றாங்க. நீ சொல்லலன்னா என்ன? அவரால கண்டுபிடிக்க முடியாதா? அங்கருந்து யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாரு. இனிமே எங்க போனாலும், எங்க வந்தாலும் வீட்ல நாங்க 2 பேர் பெரியவங்க இருக்கோம். அவங்கள மதிக்கணும். புரியுதா? உன் இஷ்டத்துக்கு நீ இங்க நடக்க முடியாது. ஆனா உன்கிட்ட பேசி எனக்கு பிபி, சுகரு இல்லாததெல்லாம் தானாவே வந்துரும். அந்த அளவுக்கு நீ டென்ஷன் பண்ணிட்டே இருக்க என்ன. அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க லட்சுமி. இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. என்னையும் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு மதி பயங்கரமா கோவப்படுறாங்க. மலர், ரேவதி, மதி 3 பேருமே சேர்ந்து சமையல் ரூம்ல இருக்காங்க. சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. "சாரிங்க நான் பண்ணது தப்பு தான்" அப்படின்னு மதி ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "என்ன மதி இப்படி பேசிட்டு இருக்க? நீ மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்ல. உன்னோட கோவத்த நீ அவர்கிட்ட காட்டுன. அவரோட கோவத்த அவர் என்கிட்ட காட்டுனாரு. இதான் நடந்தது" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ஆ என்னதான் இருந்தாலும் நான் வந்து அங்க கேட்டதுனால தானங்க இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே நான் தான்னு சொல்றாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எங்க அம்மா, அப்பா எல்லாருமே சுரேஷு எல்லாருமே சேர்ந்து நீ தான் காரணம்னு பேசுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. அவங்க வந்துட்டு எப்பவுமே அவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத மதி. விடு. நான் ஒரு 2, 3 நாள் கழிச்சு கொஞ்சம் இந்த காயெல்லாம் சரியானோனே நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ என்ன பத்திலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. சரி வா. இங்க பாரு நம்ம 3 பேரும் சேர்ந்து இருக்கோம். எப்ப பார்த்தாலும் வாய்ஸ் மெசேஜ் பேசுவோம். அவர் வராரா வராரான்னு எட்டி பார்த்து பேசுவோம் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாரு, இங்க இருக்கிற நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும். மத்த எதையுமே நம்ம பேச வேணாம் சரியா? 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். நாளைக்கு காலைல வாக்கிங் போணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இது இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்குது வாக்கிங் போணும்னு சொல்றீங்க? அப்படின்னு மதி ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ஆமா. ஆ எனக்கு வாக்கிங் போனா ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்காது தெரியும்ல. ஆனா, அந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், 3 வேள சாப்பாடு செய்யணும், டிஃபன் பண்ணணும், மதியானம் சாப்பாடு, அப்புறம் நைட்டு டிஃபன், அப்பா பாத்திரத்த தேய்க்கணும், துணி துவைக்கணும். அம்மா!
எல்லாருக்கும் லீவ் இருக்கும். ஆனா, நமக்கு மட்டும் ஒரு லீவே கிடையாது. சண்டே கூட இன்னும் அதிகமான வேலை. அன்னைக்கு தான் நான்வெஜ் செய்யணும், மீன் குழம்பு செய்யணும், கறி குழம்பு செய்யணும். இந்த மாதிரி வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, இங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்க அவருக்கு வயிறா எரியும். ஏன்னா, நான் சந்தோஷமா இருக்கிறது என் வீட்டுக்காருக்கு புடிக்காது அப்படின்னு ரேவதி சொல்லி சிரிக்கிறாங்க. மதி, மலர் 2 பேருமே சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க.